ரைட். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாதிலேயே நெட்டு கட் ஆனதுனால அது ஒரு வீடியோ போட்டேன். ஸோ செகண்ட் அதோட கன்க்ளூஷன்ஸ் அப்படியே நம்ம அதை அப்படியே பார்க்கலாம். ஸோ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவோட கன்க்ளூஷன் தான், ஃபர்ஸ்ட் வீடியோட கன்க்ளூஷன்ஸ் தான் இப்போ இதில் நம்ம போடுறேன். ஸோ அதில் பாருங்க ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ஸ். ஸோ ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நான் உள்ள சொல்லியிருந்தேன். இப்ப சர்வீஸ் ரிசீவர் யாருன்னு பார்க்கலாம். எகைன் எக்ஸாம்பிள்ஸ் நான் இதுல சொல்றேன், நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. ஸோ மிஸ்டர் ஏன்னு வச்சுக்கோ. மிஸ்டர் ஏ வந்து ஸோ எங்க இருக்காரு அப்படின்னா கொல்கத்தால இருக்காரு. மிஸ்டர் ஏ வந்து கொல்கத்தால இருக்காரு. மிஸ்டர் ஏ கொல்கத்தால இருக்காரு. இன்ஃபோசிஸ் லிமிடெட் எடுத்துக்கோ. இன்ஃபோசிஸ் லிமிடெட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மும்பைல இருக்கு. இவங்களுடைய பிரான்ச், ஸோ இவங்களுடைய பிரான்ச் எங்க இருக்குன்னா கொல்கத்தால. இன்ஃபோசிஸ் லிமிடெடோட பிரான்ச் வந்து கொல்கத்தால இருக்கு. இந்த இன்ஃபோசிஸ் லிமிடெட் வந்து மிஸ்டர் ஏவை கான்டாக்ட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய எம்ப்ளாய்க்கு, எங்க பிரான்ச்ல இருக்கக்கூடிய கொல்கத்தால இருக்கவே எங்களுடைய எம்ப்ளாய்க்கு, ஸோ இந்த பிரான்ச் எங்க இருக்குன்னா கொல்கத்தால இருக்கக்கூடிய எங்களுடைய பிரான்ச்ல இருக்கிற எம்ப்ளாய்க்கு ஒரு ட்ரைனிங் தர சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதான் இப்போ இந்த மாதிரி சர்வீஸ் இப்போ இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கணும். சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு அப்படின்னா மிஸ்டர் ஏ. சர்வீஸ் ரிசீவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபோசிஸ் லிமிடெட். இந்த மாதிரி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும், தட் இஸ் எஜுகேஷன், ட்ரைனிங், இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வீஸ் ரிசீவர் பார்க்கணும். சர்வீஸ் ரிசீவர் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனான்னு பார்க்கணும். இவர் ரிஜிஸ்டர்ட் பர்சனா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனான்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சு அப்படின்னா லொகேஷன் ஆஃப் சர்வீஸ் ரிசீவருடைய பிளேஸ் எதுவோ அதுதான். இன்கேஸ் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாச்சா அப்படின்னா சர்வீஸ் actually performed. சர்வீஸ் வந்து ஆக்சுவலா எங்க பர்ஃபார்ம் ஆயிடுச்சோ நம்ம அதை எடுத்துக்கிறோம். சரியா? சோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். மிஸ்டர் இன்ஃபோசிஸ் லிமிடெட் வந்து ரிஜிஸ்டர்ட்னு வச்சுக்கோம். ரிஜிஸ்டர்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த சம்ல அதான் சொல்லிருப்பாங்க, வேற ஒண்ணும். இன்ஃபோசிஸ் வந்து ரிஜிஸ்டர்டா இருக்கும், இன்ஃபோசிஸ் அன்ரிஜிஸ்டர்டா இருக்கும். இன்ஃபோசிஸ் வந்து ரிஜிஸ்டர்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம், ரிஜிஸ்டரா இருந்துச்சுன்னா லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர். இங்க சர்வீஸ் ப்ரொவைடர் இன்ஃபோசிஸ் லிமிடெட் எங்க இருக்கு, மும்பைலயா. சோ அப்ப சர்வீஸ் ப்ரொவைடர் இப்ப ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சுன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை அண்ட் லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர். பிளேஸ் ஆஃப் சப்ளை எது அப்படின்னா இந்த இன்ஃபோசிஸ் லிமிடெட் எங்க இருக்கோ, தட் இஸ் சர்வீஸ் ரிசீவர். லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவர். சர்வீஸ் ரிசீவ் பண்ணக்கூடியவங்க யாரு, இன்ஃபோசிஸ் லிமிடெட். எங்க இருக்காங்க, மும்பை. அப்ப மும்பையை தான் நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளையா எடுத்துக்கணும். லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர் எங்க இருக்காரு அப்படின்னா மிஸ்டர் ஏ எங்க இருக்காரு அப்படின்னா மிஸ்டர் ஏ எங்க இருக்காரு, கொல்கத்தால. சோ அப்ப கொல்கத்தா. சோ அப்ப என்ன பே பண்ணுவோம் நம்ம அப்படின்னா IGST பே பண்ணுவோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் 1. புரியுதாப்பா? ரைட். வாங்க கேஸ் 2 அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா சர்வீஸ் ஆக்சுவலி பர்ஃபார்ம்டு எதுவோ அதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. சர்வீஸ் ஆக்சுவலா எந்த இடத்துல பர்ஃபார்ம் ஆகுது, கொல்கத்தால. சர்வீஸ் மிஸ்டர் ஏ வந்து சர்வீஸ் கொடுக்கறாரு யாருக்கு அப்படின்னா கொல்கத்தால இருக்கிற இன்ஃபோசிஸ் பிரான்ச்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு கொடுக்கறாரு. சோ சர்வீஸ் ஆக்சுவலி பர்ஃபார்ம்டு அட் கொல்கத்தா. அதைத்தான் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை எடுத்துக்கணும். That is location of the supplier. Location of the supplier யார், மிஸ்டர் ஏ தானே. மிஸ்டர் ஏ location of the supplier. Location of the supplier எங்க இருக்காரு, கொல்கத்தா. So that is என்ன பே பண்ணுவோம் அப்படின்னா இங்க IGST பே பண்ணுவோம், இங்க CGST and SGST பே பண்ணுவோம். CGST and SGST. புரியுதா உங்களுக்கு? So இதுதான் சர்வீஸ் இன் ரிலேஷன் டு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸ். ஓகேப்பா? சோ இப்போ நம்ம எது முடிச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? சோ இப்போ நம்ம எது முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 12(3) என்னன்னு முடிச்சிட்டோம். 12(3)A முடிச்சாச்சு, 12(3)B முடிச்சாச்சு, 12(4) முடிச்சாச்சு, அடுத்து 12(5) முடிச்சாச்சு. அடுத்து பை வே ஆஃப் அட்மிஷன், அடுத்து 12(6) பார்க்குறோம். பை வே ஆஃப் அட்மிஷன். வாங்க. by way of admission. So admission பொறுத்த வரைக்கும் பாருங்க,
இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் நான் இதுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 12/5க்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சொல்ல ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அது வந்து என்ன பேஸ் பண்ணி கூட சொல்லலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயா அகாடமி. ஸோ அக்ஷயா அகாடமி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மதுரையில இருக்கு. இப்ப இதுல வேரியஸ் பர்சன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவகாசில இருந்து வர்றாங்க, அண்டு கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க, அண்டு பெங்களூர்ல இருந்து வர்றாங்க, அண்டு சென்னையில இருந்து வர்றாங்க, அண்டு மும்பைல இருந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இவங்க எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் வந்து படிக்கிறதுக்காக நம்மகிட்ட வர்றாங்க. தட் இஸ் ட்ரைனிங்காக வர்றாங்க இல்லையா? சிஏ கோச்சிங் சென்டருக்காக, சிஏ கோச்சிங்காக வர்றாங்க. இப்போ இவங்க எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டே வருவாங்க, ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டே வருவாங்க. யாருமே எந்த ஸ்டூடெண்ட்டும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க எல்லாம் யாருன்னா அன்ரிஜிஸ்டர்டு பர்சன். அப்ப அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா எதை பிளேஸ் ஆஃப் சப்ளையா எடுத்துக்கணும்? சர்வீஸ் ஆக்சுவலி பர்ஃபார்ம்ட். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ஆக்சுவலா எங்க பர்ஃபார்மன்ஸ் ஆகுதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. எங்கது? மதுரை. அப்ப சர்வீஸ் ப்ரொவைடர், லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர் நான் எங்க இருக்கேன்? மதுரை. சோ அப்ப இது என்னது? இன்ட்ரா. என்ன நான் பே பண்ணணும் அப்படின்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. இந்த 12/5 தான் நான் மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னப்பா. இந்த 12/5க்கு தான் மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். புரிஞ்சுட்டீங்களா என்னன்ட்டு? அடுத்து போயிடலாமா? 12/6 என்னன்னு போயிடலாமா? அடுத்து 12/6 போயிடலாம். ஸோ 12/6 பொறுத்த வரைக்கும் அட்மிஷன். 12/6 பொறுத்த வரைக்கும் அட்மிஷன். Service in relation to admission, that is culture, artist, sports, scientist, educational, entertainment. இந்த மாதிரி அட்மிஷன் நடந்துச்சுன்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி அட்மிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்பவும் போல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தென் அதுக்கப்புறம் அங்கே போவோம். பிசிசிஐ எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மும்பைல வந்து இருக்கு பிசிசிஐ. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்ல டிக்கெட் வந்து சோல்ட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா சோ சென்னையில வந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம்ஸ்ல வந்து கிரிக்கெட்டுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்ல டிக்கெட் இஷ்யூ பண்றாங்க. பட் எனிவே என்ன ஆச்சுன்னா சென்னையில அந்த மேட்ச் வந்து நடத்த முடியல. ஸோ அதனால ஃபைனலா எங்க நடத்துனாங்கன்னா மும்பைல வந்து நடத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மும்பைல இருக்கிற ஒரு ஸ்டேடியம்ஸ்ல வந்து நடத்திட்டாங்க. ஸோ திஸ் இஸ் இதுதான் இந்த அட்மிஷன். அதாவது இதெல்லாம் பார்க்க வரதுக்காக there is admission by way of sporting, scientist, educational and artist அப்படிங்கிறது. ரைட். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம எதை எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா வேர் ஈவெண்ட் ஆக்சுவலா ஹெல்ட் என்னவோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் இங்க பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது ஈவெண்ட் ஆக்சுவலி ஹெல்ட். கிரிக்கெட் மேட்ச் எந்த இடத்துல நடக்குது அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ எங்க நடக்குது? மும்பை. லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் எங்க இருக்காங்க? பிசிசிஐ தான் லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர். எங்க இருக்காங்க? மும்பை. சோ என்னப்பா அது? சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. புரியுதா? இங்க தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் அதான் மும்பைல நடக்கிறதுனால சோ என்ன கட்டுவாங்க? சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. புரியுதா என்னன்ட்டு? சோ அப்ப லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் அண்ட் பிளேஸ் ஆஃப் தி சப்ளை, பிளேஸ் ஆஃப் தி சப்ளை வச்சு நான் சொல்லிட்டேன். சோ புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா அட்மிஷன்ஸ் பை வே ஆஃப் அட்மிஷன் என்னங்கிறது நீங்க பாத்தீங்க. சர்வீஸ் பை வே ஆஃப் அட்மிஷன் அப்படிங்கிறதா 12/6. ஸோ 12/6 உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ 12/6 பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் ஆரம்பிச்சுன்னா ஈவெண்ட் ஆக்சுவலா எங்கே ஹெல்டோ அது. கரெக்டா? இப்போ எது பார்த்தோம் ஒரு டைம் பார்க்கலாமா? வாங்க. ஸோ 12/3 பார்த்துட்டீங்க. 12/3B பார்த்தாச்சு. இன் ரிலேஷன் டு ரெஸ்டாரண்ட் கேட்டரிங் சர்வீசஸ் 12/4 அது பார்த்துட்டோம். ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இப்போ தான் இது பார்த்து முடிச்சிருக்கீங்க. 12/5 அது முடிச்சோம். அடுத்து அட்மிஷன் இப்போ தான் இது முடிச்சிருக்கீங்க. அட்மிஷன் முடிச்சோம். அடுத்தது by way of organization 12/7 by way of organization இருந்துச்சுன்னா எப்படி நம்ம பார்க்கலாம். Right, by way of organization. Right, by way of admission முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்கிறது by way of admissions and
ஆர்கனைசேஷன். இதை முதல்ல வரணும். ஆர்கனைசேஷன் 12/7. இப்போ 12/6 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கறது 12/7. ஓகேப்பா, ரைட். 12/7 நம்ம பார்க்கலாம். ரைட். 12/7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, so service by way of organization. So service by way of organization. Service by way of organization அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இந்த கல்ச்சர், ஆர்டிஸ்ட், ஸ்போர்ட்ஸ், சயின்டிஸ்ட், சயின்டிபிக் அண்ட் எஜுகேஷனல், ஸோ இது ரிலேட்டிவா நம்ம பண்றது சர்வீஸ். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும்னா, சர்வீஸ் ப்ரொவைடட் டு, யாருக்கு நம்ம சர்வீஸ் பண்றோம்னு பார்க்கணும். யாருக்கு நீங்க சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றீங்க, ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோமா, அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்றோமான்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர்டு பர்சனா இருந்துச்சு அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவர் எடுத்துக்கணும். அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆக்சுவலி ஹெல்ட் எடுத்துக்கணும். ஈவெண்ட் ஆக்சுவலாவே எங்க ஹெல்ட் ஆகுறதோ, ஈவெண்ட் ஆக்சுவலி ஹெல்ட் எதுவோ அதை நம்ம எடுத்துக்கணும். ரைட், இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போவோம். ரைட், இப்போ என்னன்னா மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவர் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருக்காரு. மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவர் சென்னையில இருக்காரு. இவங்களுக்கு வந்து டாக்ஸ்மேன் பப்ளிகேஷன், அதாவது புக்கெல்லாம் வந்து புக்கெல்லாம் சேல் பண்ணக்கூடிய அந்த பப்ளிகேஷன், தட் இஸ் டாக்ஸ்மேன் பப்ளிகேஷன். இந்த டாக்ஸ்மேன் பப்ளிகேஷன் எங்க இருக்காங்க அப்படின்னா மும்பைல இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் லிமிடெட் கான்டாக்ட் பண்றாங்க. கான்டாக்ட் பண்ணி ஒரு புக் ஃபேர் ஒன்று நடக்குது, எங்க சென்னையில வந்து ஒரு புக் ஃபேர் நடக்குது. ஸோ அதை நான் கேள்விப்பட்டேன். ஸோ என்னுடைய டாக்ஸ்மேன் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எனக்காக நீங்க அந்த புக் ஃபேர்ல போய் சோல்டு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்கறாங்க. ஸோ இங்க நீங்க எப்பவுமே நல்லா பாத்துக்கணும், சர்வீஸ் ரிசீவர் யாரு, சர்வீஸ் ப்ரொவைடர் யாருங்கிறது கரெக்டா நம்ம எப்பவுமே வாட்ச் பண்ணிக்கணும். சர்வீஸ் ரிசீவர், இங்க யாரு சர்வீஸ் ரிசீவ் பண்றவங்க, டாக்ஸ்மேன். இங்க யாரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ். புரிஞ்சாப்பா? எக்ஸ் தானே டாக்ஸ்மேனோட புக் எல்லாம் போய் புக் ஃபேர்ல போய் சேல்ஸ் பண்ணி தராங்க. புக் ஃபேர் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சென்னையில நடக்குது. சரிங்களா? சோ இங்க சர்வீஸ், அப்ப சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு, எக்ஸ். இங்க சர்வீஸ் ரிசீவர் யாரு, டாக்ஸ்மேன் பப்ளிகேஷன். இப்ப நம்ம யார பார்க்கணும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லனா, சர்வீஸ் ரிசீவர் பார்க்கணும். சர்வீஸ் ரிசீவர் வந்து ரிஜிஸ்டர்டான்னு பார்க்கணும். தட் இஸ் இவர் வந்து டாக்ஸ்மேன் பப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர்டான்னு பார்க்கணும். டாக்ஸ்மேன் பப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்டா இருந்தாங்க அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவர். லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவர் எங்க, சர்வீஸ் ரிசீவர் இவர் தானே, டாக்ஸ்மேன் தானே, எங்க இருக்காங்க, மும்பை. அப்ப இதுதான் தட் இஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அடுத்து லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர். லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் எங்க இருக்காங்க, சென்னை. புரிஞ்சுட்டீங்களா? இன்கேஸ் இது வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காங்க, இவங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா ஈவெண்ட் ஆக்சுவலி ஹெல்ட். ஈவெண்ட் ஆக்சுவலி ஹெல்ட் எங்க நடக்குது, ஈவெண்ட் ஆக்சுவலி எங்க நடக்குது, சென்னை. அப்ப இதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அடுத்தது லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் எங்க இருக்காங்க அப்படின்னா சென்னை. அப்ப இதுக்கு ரெண்டுக்கு நம்ம என்ன கட்டணும், சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. இது வந்து இன்டர், இது வந்து இன்ட்ரா. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ இப்ப அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். So that is taxman publication. இதைத்தான் நான் அப்படியே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருப்பேன். மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஈவெண்ட் ஆர்கனைசர் எங்க இருக்காருன்னா சென்னையில இருக்காரு. மிஸ்டர் எக்ஸ் வந்து ஈவெண்ட் ஆர்கனைசர். இங்க போடுறேன், மிஸ்டர் எக்ஸ் வந்து சென்னையில இருக்காரு, ஈவெண்ட் ஆர்கனைசர். இவர் வந்து இவங்க டாக்ஸ்மேன் பப்ளிகேஷன். டாக்ஸ்மேன் பப்ளிகேஷன் எங்க இருக்குன்னா மும்பைல இருக்கு. மும்பைல இருக்கு. சென்னையில நடக்கக்கூடிய புக் ஃபேர், இந்த புக் ஃபேர்ல போய் என்ன பண்ணி தராங்க, இவங்க என்னுடைய புக்ஸ் எல்லாம் சேல் பண்ணி கொடுங்கன்னு எக்ஸை கான்டாக்ட் பண்றாங்க. எக்ஸ் வந்து புக் ஃபேர்ல போய் இவங்களுக்கு டாக்ஸ்மேனுக்காக புக் எல்லாம் சோல்டு பண்ணிட்டு இவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக கமிஷன் வந்து இந்த எக்ஸ் லிமிடெட் வந்து எடுத்துப்பாங்க. இதான் பண்ணுவாங்க. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு அப்படின்னா எக்ஸ், சர்வீஸ் ரிசீவர் யாருன்னா டாக்ஸ்மேன் பப்ளிகேஷன். அப்போ டாக்ஸ்மேன் பப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர்டான்னு பார்க்கணும். இவங்க ரிஜிஸ்டர்டா இருந்தாங்க அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆஃப் தி சர்வீஸ். அப்போ லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் இருந்து மும்பை. இன்கேஸ் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா இந்த ஈவெண்ட் ஆக்சுவலா எங்க நடக்குதோ அது. அப்ப ஈவெண்ட் ஆக்சுவலா எங்க நடக்குது, சென்னையில. அப்போ சென்னை. என்ன சொல்ல புரிஞ்சுதா? சோ அப்ப சர்வீஸ் ரிசீவர் வந்து என்னன்னு பார்க்கணும். சர்வீஸ் ரிசீவர் வந்து என்னன்னு பார்க்கணும். சோ சர்வீஸ் ரிசீவர் வந்து அப்ப மறுபடியும் இங்க போடுறேன் பாருங்க. சர்வீஸ் ரிசீவர் இருக்கு அல்லவா, சர்வீஸ் ரிசீவர். சர்வீஸ் ரிசீவர் தட் இஸ் இங்க யாரு, டாக்ஸ்மேன் பப்ளிகேஷன் தான் சர்வீஸ் ரிசீவர். டாக்ஸ்மேன் தான் சர்வீஸ் ரிசீவர். இவங்க வந்து எந்த இதில் பார்க்கணும், அவர் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனா அன்ரிஜிஸ்டர்டு பர்சனான்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர்டு பர்சனா இருந்தாச்சு அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவர். சர்வீஸ் ரிசீவரோட லொகேஷன் தட் இஸ் டாக்ஸ்மேன் பப்ளிகேஷனோட லொகேஷன் எங்க இருக்கு, மும்பை. இதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதே அன்ரிஜிஸ்டர்டு பர்சனா இருந்துச்சு அப்படின்னா ஈவெண்ட் ஆக்சுவலா ஹெல்ட்.
ஈவெண்ட் ஆக்சுவலி ஹெல்ட். ஈவெண்ட் ஆக்சுவலா எங்க ஹெல்ட் ஆகுது அப்படின்னா சென்னையில. ஸோ சென்னை இஸ் தி பிளேஸ் ஆஃப் சப்ளை. புரியுங்களா? அப்போ இப்ப என்னென்னலாம் பார்த்துருக்கேன்னு பார்க்கலாம்ப்பா. ஸோ இந்த 12(3) பார்த்துட்டோம். அடுத்தது சாரி 12(3) பார்த்தாச்சு, 12(3)B பார்த்துட்டோம், 12(4) பார்த்தாச்சு, 12(5) பார்த்தாச்சு, 12(6) பார்த்தாச்சு, அண்ட் ஆர்கனைசேஷன் 12(7) பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மெயில் சர்வீஸ் இன் கூட்ஸ் இன்க்ளூடிங் மெயில் சர்வீசஸ் ஆர் கொரியர். 12(8) நம்ம பார்க்கறோம். ரைட்டா? 8 வாங்க. 12(8) என்னங்க நம்ம பார்க்கலாம். Right. Service in relation to mail or courier. So service in relation to mail or courier அப்படின்னா யாரு வந்து இந்த இதைய எங்க இந்த கொரியருடைய சர்வீசஸ் வந்து யார் ரிசீவ் பண்றாங்கன்னு பார்க்கணும். ரைட். இப்போ இது நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க வர்றேன். ஸோ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்க நினைக்கிறேன். இப்ப வாங்க மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவங்க எங்க இருக்காங்கன்னா விஜயவாடால இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது சி லிமிடெட் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, சி லிமிடெட் வந்து இவங்க விஜயவாடாவை கான்டாக்ட் பண்ணி ஸோ இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ எங்க கூட்ஸை வந்து நீங்க விஜயவாடால இருந்து குண்டூருக்கு நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கூட்ஸை வந்து விஜயவாடால இருந்து நம்ம குண்டூருக்கு லாரியில கொண்டு போறோம். யாரு அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ். ஸோ இதுதான் மெயின் மேட்டர். ரைட். இப்போ இந்த சர்வீஸ் இங்க சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்னு எப்பவுமே போட்டுக்கணும். சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற இந்த லாரி சர்வீஸ். சரிங்களா? சர்வீஸ் ரிசீவர், இந்த சர்வீஸை ரிசீவ் பண்றது யாரு? சி லிமிடெட். சரியா? இதை முதல்ல நல்லா பாத்துக்கணும். சரி, இந்த சர்வீஸ் ரிசீவ் பண்றாங்கல்ல, இந்த சர்வீஸ் ரிசீவ் பண்றவங்க வந்து சர்வீஸ் வந்து என்னன்னு பார்க்கணும். அதாவது இவங்க எப்ப போலவே ரிஜிஸ்டர்ட் பர்சனா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனான்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் எழுதுறேன். ஸோ வேற கலர் போட்டா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். லொகேஷன் ஆஃப் தி service, location of the recipient of service. Recipient of service. இந்த சர்வீஸை யார் வாங்குறாங்களோ அவங்களுடைய பிளேஸ். அன்ரெஜிஸ்டர்டு பர்சனா இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் பார்க்கணும். இவங்க அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா எந்த அட்ரஸோ அந்த பிளேஸ் எடுத்துக்கணும். அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்டா இல்ல அப்படின்னா சோ எங்க இடத்துல இந்த கூட்ஸை போய் ஹேண்ட் ஓவர் பண்றாங்களோ நம்ம அந்த இடத்த எடுத்துக்கணும். என்ன சொல்ல புரிஞ்சாப்பா? சோ கேஸ் நம்பர் 1 வாங்க. கேஸ் நம்பர் 1 சி லிமிடெட் வந்து ரிஜிஸ்டர்ட்னு வச்சுக்குவோம். இப்ப கேஸ் நம்பர் 1 வந்து சி வந்து ரிஜிஸ்டர்ட். அப்ப சி ரிஜிஸ்டர்டா இருந்துச்சு அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ். இப்ப சர்வீஸை ரிசீவ் பண்றவர் யாரு? சி லிமிடெட் தானே. அவங்களுடைய பிளேஸ் ஏதோ நம்ம அதை எடுத்துக்கணும். கரெக்டா? சோ லொகேஷன் ஆஃப் தி இப்ப இங்க கொடுத்திருக்காங்க ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சு அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவர் யாரு? சி லிமிடெட் தானே. அப்ப சி லிமிடெடோட லொகேஷன் எங்க இருக்குதோ அதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அது எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில. சோ சென்னை இஸ் a place of supply. கரெக்டா? லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் எங்க இருக்காங்க அப்படின்னா மும்பை, விஜயவாடால இருக்காங்க. மும்பைல விஜயவாடால இருக்காங்க. சோ எங்க இருக்காங்க அப்படின்னா விஜயவாடா. சோ அப்ப ரெண்டு டிஃபரண்ட் ஸ்டேட்ல இருக்கு. தட் இஸ் என்ன ஸ்டேட் சேல்? இன்டர் ஸ்டேட் சேல்.
இன்கேஸ் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சுன்னா அட்ரஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா அட்ரஸ் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சுன்னா அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அட்ரஸ் இருக்குது இந்த இடம் தானே, அப்ப இந்த இடம் அட்ரஸ் எக்ஸிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சோ லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ், லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் இதே தான் வரும். அப்படி லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எது விஜயவாடா, அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து எங்க இருக்கு, சப்ளை வந்து சென்னை, இந்த சேம் சிச்சுவேஷன் வரும். அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் இது வந்து கொரியர் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா எதை எடுத்துக்கணும், எந்த இடத்துல இந்த கூட்ஸை போய் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணீங்களோ அதை எடுத்துக்கணும். எந்த இடத்துல நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கீங்க கூட்ஸை போய் விஜயவாடால போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கீங்களா, சோ விஜயவாடா இஸ் தி பிளேஸ் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து விஜயவாடா. சோ லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் எங்க, விஜயவாடா. சோ இன்ட்ராஸ்டேட்ஸ் என்ன சொல்றது புரியுதாப்பா? சோ ரெண்டு விஷயத்தை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். சோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கொரியர் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், கொரியர் சர்வீஸ் எல்லாம் பாக்குறோம்ல, அதுல வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். அதாவது நல்லா மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன், நல்லா கேர்ஃபுல்லா கேளுங்க. சோ அதாவது யார் வந்து இந்த கொரியர் சர்வீஸை ரிசீவ் பண்றாங்கன்னு பார்க்கணும். இந்த சர்வீஸை வந்து யார் ரிசீவரோ அவங்கள பார்க்கணும். அவங்க வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனா அன்ரிஜிஸ்டர்டு பர்சனான்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர்ட் பர்சனா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா பார்க்கணும். ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சுன்னா லொகேஷன் ஆஃப் சர்வீஸ் ரிசீவர், அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சுன்னா அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்டா இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா அட்ரஸ் வந்து நாட் எக்ஸிஸ்டான்னு பார்க்கணும். சரியா, நாட் எக்ஸிஸ்டான்னு பார்க்கணும். அட்ரஸ் எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா இதுதான் ஒரு லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ், சப்ளை சர்வீஸ் ரிசீவ் பண்றவங்க. நாட் எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா வேர் கூட்ஸ் actually hand over to the service provider. சர்வீஸ் ப்ரொவைடருக்காக எந்த இடத்துல நீங்க போய் சர்வீஸ் ப்ரொவைடருக்காக எந்த இடத்துல நீங்க போய் கூட்ஸை கொடுத்தீங்களோ அந்த இடம். புரிஞ்சப்ப சர்வீஸ் ப்ரொவைடருக்காக நீங்க கூட்ஸை போய் எந்த இடத்துல கொடுத்தீங்களோ அது. அப்ப இதுல வந்து நீங்க பாருங்க. சோ இந்த சிச்சுவேஷன் நான் மறுபடியும் சொல்றேன். சோ மிஸ்டர் எக்ஸ் வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா விஜயவாடா. மிஸ்டர் சி லிமிடெட் எங்க இருக்கு அப்படின்னா எங்க இருக்குன்னா சென்னையில. சோ சென்னையில இருந்து அங்க போய் என்ன சொல்றாங்க, விஜயவாடா போய் விஜயவாடால இருந்து விஜயவாடால இருந்து குண்டூருக்கு எங்க பிரான்ச் இருக்கு, நீங்க அங்க கொண்டு போயிருங்க, லாரியில போய் அங்க கொண்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்ப சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு அப்படின்னா மிஸ்டர் என் அப்படிங்கிற இந்த லாரி சர்வீஸ், மிஸ்டர் எக்ஸோ லாரி சர்வீஸ்காரங்க. சர்வீஸ் ரிசீவர் யாருன்னு அப்படின்னா சி லிமிடெட். சரிங்களா, இப்ப நம்ம யார் தான் பார்க்கணும் அப்படின்னா சி லிமிடெட் தான் பார்க்கணும். சி லிமிடெட் பார்க்கணும். இந்த சி லிமிடெட் வந்து யாருன்னு பார்க்கணும். சி லிமிடெட் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனான்னு பார்க்கணும். சி லிமிடெட் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சுன்னா இவங்களுடைய பிளேஸ் எது, சென்னை. அப்ப அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை எடுத்துக்கணும். ரிஜிஸ்டர்டா இருந்துச்சு அப்படின்னா இங்க எழுதுறேன். சோ ரிஜிஸ்டர்டா இருந்துச்சு அப்படின்னா அப்போ ரிஜிஸ்டர்டா இருந்துச்சுன்னா இவங்களுடைய பிளேஸ் எது, சென்னையா. அப்ப சென்னை இஸ் தி பிளேஸ் ஆஃப் சப்ளை. அடுத்து அன்ரிஜிஸ்டர்டா இருந்துச்சு அப்படின்னா அட்ரஸ் இருக்குதான்னு பார்க்கணும். அட்ரஸ் இருந்துச்சுன்னா இந்த அட்ரஸ் இருந்திருக்கு, இந்த ஒரிஜினல் அட்ரஸ், அந்த அட்ரஸ் இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸ் என்னவோ அதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அட்ரஸ் இல்ல அப்படின்னா இவங்க போய் எங்க போய் கூட்ஸை போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா விஜயவாடால போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்து எங்க கூட்ஸை போய் நீங்க குண்டூர் கொண்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த இடத்துல நீங்க கூட்ஸை போய் ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க, எந்த இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கீங்க, விஜயவாடால போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கீங்களா, அதுதான் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். அட்ரஸ் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ இதுதான் கொரியர் சர்வீஸ். வீடியோ 2-3 டைம் போட்டு பாருங்க. சோ நீங்க ரீகால் பண்ண உங்களுக்கு அது ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஓகேவாப்பா? சோ எது வரைக்கும் பார்த்திருக்குன்னு பார்க்கலாமா? சோ எது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா ரிலேஷன் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு, 12(3) பார்த்தாச்சு, லாட்ஜிங் அகாமடேஷன் பார்த்தாச்சு, ரெஸ்டாரண்ட் கேட்டரிங் பார்த்தாச்சு, ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பார்த்தாச்சு, அட்மிஷன் பார்த்தாச்சு, ஆர்கனைசேஷன் பார்த்தாச்சு. இப்போ நீங்க பார்த்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் பார்த்தோம். goods including mail services and transportation services பார்த்தோம். அடுத்து பார்க்கலாமா? ரைட், நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் பை பேசஞ்சர். அதான் 12(9). பை பேசஞ்சர் போடுறது 12(9). Transport of the passenger போறது 12(9).
இதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் பாத்துறேன். மிஸ்டர் ஆர், மிஸ்டர் இல்லைன்னா ராம், ராம் அப்படிங்கிறவரு எக்ஸ் லிமிடெட்ல ஒர்க் பண்றாரு. சரிங்களா? இங்க வந்து எக்ஸ் லிமிடெட்ல இவர் யாருன்னா ஒர்க் பண்றாரு, ஒர்க்கர். ரைட்டா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜெட் ஏர்வே. ஜெட் ஏர்வே வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத். ஸோ அங்க வந்து என்னன்னா ஒரு டிக்கெட் எடுக்கிறாரு. டிக்கெட் எடுத்துட்டு எங்க இருந்து அப்படின்னா ஹைதராபாத்ல இருந்து சென்னை போறாரு. சரிங்களா? சோ இதுதான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தி பேசஞ்சர். இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, சோ அங்க வந்து டிக்கெட்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா லொகேஷன் எங்க இருக்கு ப்ரொவைடட் டு ரெஜிஸ்டர்ட் பர்சன். ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு பண்ணீங்க அப்படின்னா ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ். இப்போ இங்க யாரு அப்படின்னா மிஸ்டர் ராம். மிஸ்டர் யார் ராம் அப்படிங்கிறவரு எக்ஸ் லிமிடெட். எக்ஸ் லிமிடெட் வந்து என்ன இருக்குன்னா கம்பெனியோட செலவுல இவர் ஹைதராபாத்ல இருந்து சென்னை போறாரு. அப்ப எக்ஸ் லிமிடெட் வந்து என்னன்னா ரெஜிஸ்டர்ட் பர்சன் வச்சுங்க, ரெஜிஸ்டர்ட் பர்சன். அப்போ சர்வீஸ் இங்க யாரு சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு அப்படின்னா யாரு ப்ரொவைடர்? ஏர்வேஸ். ஏர்வே தான் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுது. சர்வீஸ் ரிசீவர் யாரு? எக்ஸ் லிமிடெட். எக்ஸ் லிமிடெட் இப்போ நம்ம யாரு சொல்லக்கூடாது அப்படின்னா ராம் சொல்லக்கூடாது. ராம் எக்ஸ் லிமிடெட்ல ஒர்க் பண்றதுனால எக்ஸ் லிமிடெட் அவங்க தான் அமௌண்ட் எடுத்து கொடுக்குறாங்க ராம் லிமிடெடுக்கு ட்ரைனிங் பர்பஸ்க்காக. ஸோ இங்க வந்து சர்வீஸ் ரிசீவர் யாருன்னா எக்ஸ் லிமிடெட். இந்த சர்வீஸ் ரிசீவர் எக்ஸ் லிமிடெட் வந்து ரிஜிஸ்டரான்னு பார்க்கணும். அதான் பாருங்க, சர்வீஸ் இவர் வந்து சர்வீஸ் வந்து நம்ம யாருக்கு ப்ரொவைட் பண்ணோமோ அவர் ரெஜிஸ்டர்ட் பர்சனான்னு பார்க்கணும். எக்ஸ் லிமிடெட் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸ் லிமிடெட் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சு அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ். அப்போ எக்ஸ் லிமிடெட் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய லொகேஷன் எது அப்படின்னா அவங்களுடைய லொகேஷன் எதுப்பா? ஸோ அவங்களுடைய லொகேஷன் எங்க இருக்காங்களோ அதுதான். கரெக்டா? சோ அவங்க எங்க இருக்காங்கன்னா பெங்களூர்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். சோ அப்ப பெங்களூர் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. சோ லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் லொகேஷன் ஆஃப் சப்ளையர் எங்க? ஹைதராபாத். அப்ப இது ரெண்டும். சப்போஸ் எக்ஸ் லிமிடெட் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனான்னு பார்க்கணும். சப்போஸ் எக்ஸ் லிமிடெட் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா பிளேஸ் வேர் பேசஞ்சர் எம்பார்க் தி கண்டினியூ ஜேர்னி அப்படின்னா எந்த இடத்துல வந்து எம்பார்க், தட் இஸ் எந்த இடத்துல வந்து அவரு இது ஏர்பஸ் ஏறாரோ ஏர்வேஸ் ஏறாரோ அந்த இடம். அப்ப எந்த இடத்துல வந்து ஏறாரு இவரு? ஹைதராபாத்ல இருந்து சென்னை போறாரா? சோ எந்த இடத்துல ஏறாரு? ஹைதராபாத். சோ அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சு அப்படின்னா அவர் எந்த இடத்துல எம்பார்க் பண்றாரு அப்படின்னு, எம்பார்க்னா எந்த இடத்துல ஏறாரு ஏறாருன்னு பார்க்கணும். எந்த இடத்துல ஏறாரு? ஹைதராபாத். சோ ஹைதராபாத் அப்படிங்கிறது தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிளேஸ் ஆஃப் சப்ளை ஹைதராபாத் அண்ட் லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர். லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் எங்க இருக்கு? ஹைதராபாத். சோ அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சோ ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சு அப்படின்னா அப்போ எக்ஸ் வந்து இப்போ ரெஜிஸ்டர்ட் பர்சன். அப்போ அவங்களுடைய பிளேஸ் எங்க இருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்ததுன்னா எந்த இடத்துல இவங்க எம்பார்க் பண்றாங்களோ, எந்த இடத்துல இந்த மாதிரி இதில் ஏறுறாங்களோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை எடுத்து. புரியுதாப்பா? அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுவரைக்கும் பாட்டுமா? அடுத்த ஹெட்டிங் மூவ் ஆகலாம். அடுத்த ஹெட்டிங் டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ். ஸோ பேசஞ்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கறது டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ். டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வாங்க, டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எது மூலியமா ஃபிக்ஸ்டு லைனா இருந்துச்சு, நம்ம வந்து ஃபுல் லேண்ட்லைன் எடுத்திருக்கோம் அப்படின்னா எங்க லேண்ட்லைன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அங்க. போஸ்ட் பெய்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பில்லிங் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ப்ரீபெய்டு கொடுத்தீங்க அப்படின்னா லொகேஷன் வேற. ஆக்சுவலி இந்த வவுச்சர் வந்து எந்த இடத்துல சோல்டு பண்றோமோ அந்த இடத்துல. ஏஜென்ட் மூலியமாவோ இன்டர்நெட் மூலியமா பண்ணலன்னா பில்லிங் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இடம். சரியா? ஸோ ரைட். இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறேன். இப்போ ஏர் கால்ங்கிறது ரெஜிஸ்டர்டு கம்பெனி எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஏஜென்ட் ஒருத்தர் வச்சு செல்லிங் ஏஜென்ட் இவங்க வந்து எங்க இருக்காங்கன்னா சென்னை, இவங்களும் சென்னையில இருக்காங்க. ஸோ இவங்க மூலியமா ப்ரீ பேமெண்ட் வந்து விற்கிறாங்கன்னு வச்சுக்கலேன். அப்ப இந்த மாதிரி ஏஜென்ட் மூலியமா நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏஜென்ட்டோடைய லொகேஷன் என்னவோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. தட் இஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னது? இங்க சென்னை. ஏர்டெல்லோட
location of the supplier இங்க சென்னை. So there is a interstate sale. நான் சொல்ல புரிஞ்சுதா? இந்த மாதிரி வவுச்சர் வந்து எந்த இடத்துல ஏஜென்ட் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல விற்கிறாங்க அந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. எந்த இடத்துல வந்து விற்கிறாங்க அப்படியும் அதை தான் எடுக்கணும். பாருங்க இங்க அதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஏர்கால் லிமிடெட் ரிஜிஸ்டர் வந்து லொகேட்டட் இன் சென்னை. தட் இஸ் ஏர்கால். ஏர்கால் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. அவங்க வந்து ஒரு ஏஜென்ட் மூலமா சேல்ஸ் பண்றாங்க. இந்த ஏஜென்ட் எங்க இருக்காங்கன்னா சென்னை. So Aircall they have appointed C as a selling agent for prepaid vouchers sold to the subscriber. So அப்ப address of the selling agent ஓட அட்ரஸ் இருந்தோ அப்ப சென்னையில இவர் ஏஜென்ட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா சென்னையில இருந்து அவர் விற்கிறாருன்னு அர்த்தம். அப்ப எந்த இடத்துல நம்ம வந்து சோல்டு பண்றோமோ இந்த வவுச்சர் எந்த இடத்துல சோல்டு பண்ணுவாரு இவரு? அப்ப ஏஜென்ட் வந்து சென்னையில இருக்காரு. அப்ப எந்த இடத்துல சோல்டு பண்ணுவாரு? சென்னையில தான் சோல்டு பண்ணுவாரு. அப்ப எந்த இடத்துல சோல்டு பண்றாரோ நம்ம அதை தான் எடுத்துக்கணும். அப்ப எந்த இடத்துல சோல்டு பண்றாரோ நம்ம அதை தான் எடுத்துக்கணும். சொல்ல புரிஞ்சுங்களா? சோ எந்த இடத்துல சோல்டு பண்ணாரு இவரு? சென்னையில சோல்டு பண்றாரு. அப்ப சென்னையில சோல்டு பண்ணா நம்ம என்ன எடுத்துக்குவோம்? அப்ப சென்னை இஸ் a location of supply of service. சொல்ல புரிஞ்சுதா? சோ அப்ப வவுச்சர்ஸ் இதெல்லாம் சோல்டு பண்ணோம் அப்படின்னா சோ ஏஜென்ட் மூலியமா சோல்டு பண்ணோம்னா எந்த இடத்துல சோல்டு பண்ணோமோ அதை எடுத்துக்கணும். அப்ப இங்க பொறுத்த வரைக்கும் இவர் எந்த இடத்துல சோல்டு பண்ணாரு? செல்லிங் ஏஜென்ட் சென்னையில சோல்டு பண்ணாரு. அப்ப சென்னை இஸ் a place of supply. லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் ஏர்கால் தான லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர். அவர் எங்க இருக்காரு? சென்னை. அப்ப ரெண்டுமே சென்னையில இருக்கனால என்ன கட்டுவோம் நம்ம? CGST and SGST பே பண்ணும். ஸோ உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளையுமே சரியா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் CGST SGST பே பண்ணணுங்க மட்டும் சொல்லியிருப்பாங்க. நான் ஏங்க ரீசன் நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோல டோட்டலாவே. ஸோ எல்லாமே நம்ம வீடியோல கிளியர் கட்டா இருக்கும். நீங்க நோட்ஸ் மட்டும் பர்ஃபெக்டா எடுத்தீங்கன்னா சரி. சரியா? ரைட். நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ என்னென்ன பார்த்துருக்கேன்னு பாருங்க. So relation in immovable property பார்த்தாச்சு, lodging பார்த்தாச்சு, and restaurant பார்த்தாச்சு, training accommodation பார்த்தாச்சு, admission பார்த்தாச்சு, organization பார்த்தாச்சு, transportation பார்த்தாச்சு, transport service பார்த்தாச்சு, board and conveyance பார்த்தாச்சு, telecommunication service பார்த்தாச்சு, அடுத்து banking and insurance. வாங்க லாஸ்ட் அவ்வளவு முடியும். ஸோ பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் 12-2 பார்க்குறோம். ஸோ பேங்கிங் இந்த மாதிரி பேங்கிங் அண்ட் இவங்கெல்லாம் பேங்கிங் அண்ட் நேஷனல் பேங்கிங் ஆஃப் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிஸ்டர் ஹர்ஷா அப்படிங்கிறவரு ஒரு ஸ்டாக் புரோக்கர். ஒரு ஸ்டாக் புரோக்கர்னு வச்சுக்கல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மும்பைல இருக்காரு. சோ இவர் வந்து என்னன்னா தன்னுடைய வேரியஸ் கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிளைண்ட்ஸ் வந்து சென்னையில இருக்காரு, இன்னொரு கிளைண்ட் வந்து எங்க இருக்காருன்னா கொல்கத்தால இருக்காரு, அடுத்து இன்னொரு கிளைண்ட் வந்து பெங்களூர்ல இருக்காரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கா இவர் வந்து சொல்றாரு. there is banking and national banking, there is stock broking. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா location of the recipient of service on the record of the supplier of otherwise location of this supplier of service. அதாவது இந்த ஹர்ஷா வந்து ஸ்டாக் புரோக்கர். இவர் வந்து வேரியஸ் கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம சோல்டு பண்றாரு அப்படின்னா இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அட்ரஸ் உங்களுக்கு இருக்கு. மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவரு சென்னையில இருக்காரு, மிஸ்டர் ஒய்ங்கிறவர் கொல்கத்தால இருக்காரு, ஜட் அப்படிங்கிறவர் பெங்களூர் இருக்காரு. இவங்களோட ஒவ்வொரு அட்ரஸும் இவர் நோட் பண்ணி வச்சு இவங்களுக்காக இந்த ஸ்டாக் புரோக்கிங் ஏதாவது பண்ணாரு அப்படின்னா சோ அப்ப பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து சென்னை, கொல்கத்தா, பெங்களூர். அட்ரஸ் வந்து அவங்க கொடுக்கல, இவரும் அட்ரஸ் வந்து நோட் பண்ணலன்னா இவருடைய பிளேஸ் எது? இவருடைய பிளேஸ் எங்க? மும்பை. இதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதுதான் சொல்லியிருக்கேன். சொல்ல புரிஞ்சாப்பா? ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணீங்கன்னா கஸ்டமருடைய அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா சென்னையில ஒரு கஸ்டமர் இருக்காரு, பெங்களூர் ஒரு கஸ்டமர் இருக்காரு, கொல்கத்தால ஒரு கஸ்டமர் இருக்காரு, இவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை சென்னை, பெங்களூர், கொல்கத்தா. இவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் இல்ல அப்படின்னா இந்த ஸ்டாக் புரோக்கர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதேதான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. புரியுதாப்பா? இன்சூரன்ஸ் நம்ம கொடுக்குறோம்லவா, இன்சூரன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுக்குறோம்ல, அவங்களுக்கு இதேதான் the same situation தான் 12-13. there is ஸ்டாக் புரோக்கிங் எப்படியோ அதேதான் இன்சூரன்ஸ். அந்த ஸ்டாக் புரோக்கிங் தூக்கிட்டு இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா சரியா போகும். லாஸ்ட் சிச்சுவேஷன் 12-14 லாஸ்ட் சிச்சுவேஷன் வருது. சோ there is advertisement, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ் டு சென்ட்ரல், அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவரு இங்க பாப்பா, மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவரு எங்க இருக்காருன்னா சென்னையில இருக்காரு. சோ இவர் என்ன பண்றாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுத்து என்ன சொல்றாருன்னா இந்த ரேஷன் கார்டுக்கு வந்து 2000 rupees-உம் பிளஸ் ஒரு 4000 rupees தர்றாங்க. யாரு? இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 4000 rupees ரேஷன் கார்டுக்காக தர்றாங்க வச்சுங்களேன். இதை வந்து விளம்பரப்படுத்தணும்.
அதுக்காக இவர் என்ன பண்றாரு, மிஸ்டர் எக்ஸ் வந்து போர்டு வந்து வைக்கணும். அப்போ சென்னை இவர் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு, பெங்களூரு, சரி பெங்களூர் வேணாம், தமிழ்நாடுனால எங்க எடுத்துக்கலாம்னா மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அண்டு திருப்பூர், இந்த ஈரோடு. சோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இவர் என்ன பண்றாருன்னா போர்டு வந்து அங்கங்க பிக்ஸ் பண்றாரு. எதுக்காக? கவர்மெண்ட் சர்வீஸ்க்காக. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்னன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த நீங்க சொன்ன அந்த மெயின் மேட்டர். தட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து எங்க பண்றாரோ அந்த இடம். சோ இவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் போர்டு மாற்றாரோ அந்தந்த இடம் தான் லொகேஷன் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ். வேற ஒண்ணுமே இல்லை. மதுரையில கொஞ்சம் ஒரு 10 போர்டு மாற்றாரு, கோயம்புத்தூர்ல ஒரு 10 போர்டு மாற்றாரு, அப்புறம் திருச்சியில ஒரு 100 போர்டு மாற்றாரு, அண்ட் திருப்பூர்ல ஒரு 10 போர்டு மாற்றாரு, ஈரோடுல ஒரு 100 போர்டு மாற்றாருன்னா எங்கெங்கெல்லாம் போர்டு மாற்றாரோ அந்த இடத்துக்கு பேர் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ். புரிஞ்சுதா? சோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சோ எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ். அப்ப இவருடைய லொகேஷன் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் பார்த்துட்டு ஐஜிஎஸ்டியா சிஏஜிஎஸ்டி. புரிஞ்சாப்பா? சோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரீஃபா நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரல் ரூல் என்னங்கிறது நான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம், லாட்ஜிங் பார்த்தோம், ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் பார்த்தோம், ட்ரைனிங் பார்த்தோம், அட்மிஷன் பார்த்தோம், ஆர்கனைசேஷன் பார்த்தோம், அண்டு மெயில் சர்வீஸ் பார்த்தோம், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பார்த்தோம், போர்டு, டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ், பேங்க், இன்சூரன்ஸ், லாஸ்டா பார்த்தது 12-14 அது கீழே இருக்கு. ஸோ 12-14 நம்ம பார்த்தோம். ஸோ 12-3 இருந்து 12-14 வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறதா சப்ளை ஆஃப் சர்வீஸ். லொகேஷன் ஆஃப் தி சப்ளை ஆஃப் சர்வீஸ் தான் பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். போன வீடியோல நான் வந்து கூட்ஸை பேஸ் பண்ணி சப்ளை ஆஃப் பிளேஸ் ஆஃப் சப்ளை கண்டுபிடிச்சோம். கூட்ஸை பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 விதமா நான் பார்த்திருக்கோம். அதாவது கூட்ஸை பேஸ் பண்ணியும் சர்வீஸை பேஸ் பண்ணியும் பார்த்திருக்கோம். கூட்ஸை பேஸ் பண்ணி எது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வரும்னு பார்த்தோம், சர்வீஸை பேஸ் பண்ணி எது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு பார்த்தோம். இதுல வந்து 5 சிச்சுவேஷன் பார்த்தோம். ஞாபகம் இருக்காப்பா? 5 சிச்சுவேஷன் பார்த்தோம், ரீகால் பண்ணிக்கங்க. இந்த சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ரூல் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் 12-13ல இருந்து 12-3ல இருந்து 12-14 வரைக்கும் என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்க்கு எப்படி பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஃபுல்லா பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. என்னுடைய வீடியோஸ் எப்போ வந்துட்டே இருக்கும். சிஏ கிளாஸ், சிஎம்ஏ கிளாஸ் எல்லாமே ஃபுல்லா போடுவோம். ஸோ வித் லா முதல் கொண்டு, ஆடிட்டிங் முதல் கொண்டு, அக்கௌண்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே வித் பிரீஃபா இருக்கும். ஸோ எல்லாருமே அதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க லிங்க்ல வச்சுக்கோங்க.